ஸோ ஹே கைஸ், என்னடா கையில் ஹூ வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்றைக்கி வில்லேஜர் ப்ரீடிங் ஆல் மேக் பண்ண போகிறோம். அதாவது அன்லிமிட்டெட் வில்லேஜர்ஸ். பட் நடுவில் ஒரு சூழ்ச்சி இருக்குது, அதை நான் வீடியோ பாதியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 10 பிளாக் லைனு ஒரு 10 பிளாக்கு போட்டுருங்க. போட்டு இந்த பக்கம் ஒரு 9 பிளாக் இந்த மாதிரி போட்டு கரெக்டாக 9th பிளாக்கில் இப்படி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி போட்டு இப்படி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கம்போஸ்டர். நம்மளுக்கு ஃபார்மிங் வில்லேஜர் வேணும் அல்லவா, அதற்கு இப்படி ஒரு 3 பிளாக் 4வது பிளாக்கில் கம்போஸ்டர் வச்சுருங்க. அதுக்கடுத்து மேலே ஃபுல்லாக கல், அதை வச்சு நம்ம பார்டர், நம்ம வில்லேஜஸ் வெளியே எகிரி குதிச்சு ஓட்டக்கூடாது. அதுக்கு இது இந்த ரூம் எதுக்குன்னா, அது நான் வந்து வீடியோவை தெளிவாக காட்டுறேன். இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, அதனால் அந்த தனி ரூம். இது வந்து ஒரு ஏரியா. இப்போ இந்த இடத்த உடச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அது ஏன்னா அதில் நம்ம ட்ராப் டோர் செட் பண்ணணும். அது எந்த ஆங்கிளில் கரெக்டாக செட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போடுங்க, ஒரு 3 ஓட்டை. இப்படி ஒரு 3 எங்கடாது இந்த சைடு வாங்க. இப்படி ஒரு 3 போட்டு எந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஓட்டை போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் இப்படி உடச்சி சோல் சாண்ட் எங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே அந்த சைடு லாஸ்ட்டில் நம்ம இறங்குற இடத்துல சோல் சாண்ட் வைக்கக்கூடாது. இந்த பக்கம் நீங்கள் சோல் சாண்ட் வச்சுட்டு வாட்டர் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மேலே வாட்டர் பபிள்ஸ் மேலே தூக்கும். இப்போ இப்படி போடுங்க. இது எதுக்கு நம்ம இப்படி வைக்கிறோன்னா, நம்ம குட்டி வில்லேஜஸ் இப்படி இறங்குவானுங்க, இப்படி வந்து இதில் நின்று பண்ணுங்க. அடுத்த வில்லேஜஸ் வரும்போது இப்படி தூக்கி தள்ளுறோம். பழைய வில்லேஜஸ் வெளியே, புது வில்லேஜஸ் உள்ளே இருப்பானுங்க. அப்படி மாறி மாறி நம்மளுக்கு சர்க்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராப் டோர் கரெக்டாக இப்படி ஒன்று வச்சு ஓப்பன் பண்ணுங்கள், இந்த மாதிரி வச்சு ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள், முடிஞ்சு. அவ்வளோதான், நம்ம செட்டப்பே ஓவர். இப்போ பெட் எடுத்துக்கோங்க கைஸ். அந்த சூழ்ச்சி என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு பெட்டுக்கு ஒரு வில்லேஜர் தான். நீங்கள் எவ்வளோ முக்கிய பெட்டு வச்சாலும், இப்போ நீங்கள் 10 பெட் வச்சிங்கன்னா 10 வில்லேஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பெட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்துக்கிட்டே இருப்பானுங்க கைஸ். அதே மாதிரி இப்போ வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கைஸ். அதே மாதிரி நான் வந்து ஏமாத்தல, நீங்கள் வந்து எந்த யூடியூபர் வேணாலும் செய்தாலும் போய்ட்டு பாருங்கள். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொன்னால் யாரும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உள்ளே கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் வந்து வேணால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து உள் ஃபார்ம் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ வந்து இதில் வந்து நான் வில்லேஜர்ஸ் உள்ளே விட்டுருவோம். 2 வில்லேஜர்ஸ் விட்டிங்கன்னா அவனுங்க பாட்டுக்கு ஃபார்மர் ஜாப் எடுத்துருவானுங்க. நெக்ஸ்ட் அவனுங்களுக்கு வந்து கேரட்டை போட்டிங்கன்னா அவனுங்களே விதைச்சிருவாங்க. இல்லை நீங்கள் கூட ஃபஸ்ட்டு விதைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்படி பண்ணிங்கன்னா அவனுங்க விதைச்சிட்டு உடனே ப்ரீட் ஆகிடுவானுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 பிளாக் தள்ளி இப்படி ஒரு 3 ஓட்டை போடுங்க. இப்படியே நீங்கள் டிஸ்பென்சர் வைக்கணும் வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி உடச்சி இதில் இப்படி உட்காந்து அதில் டிஸ்பென்சர் வைக்கலாம். டிஸ்பென்சர் எடுங்க, அந்த டிஸ்பென்சர். நெக்ஸ்ட்டு மைன் காட், அது வந்து ஒரு 4 எடுத்து வச்சுக்கோங்க. 4 அது 1 கூட வச்சு நீங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம். பட் ஒரு சில டைம் வில்லேஜ் வர்றதுக்கு லேட் பண்ணுவானுங்க, அதனால நீங்கள் 4 வைக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பவர் ரெயில், ஏன்னா அதுதான் வந்து ஸ்பீடாக டக்குன்னு வெளியே தூக்கிடும். நீங்கள் நார்மல் ரெயிலாம் வச்சிங்கன்னா வந்து வர்றது கஷ்டம். இந்த ஸ்டார்டிங் மட்டும் ஒரு 3 பவர் ரெயிலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக 2 ஓட்டை வச்சுட்டு ரெட் ஸ்டோன் டார்ச்சு மேலே மறுபடியும் டேர்ட் வச்சுருங்க. இப்படி மறுபடியும் 3. இது யார், இதை தூக்கி வெளியே தருங்க. நெக்ஸ்ட் இந்த இது வேணாம், இதை உடச்சிருங்க. இப்படி ரெடி பண்ணுங்கள். எப்பா இதில் 1, அவ்வளோதான், நம்ம செட்டப் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதில் 1 வச்சுட்டு அடுத்தப்போ நார்மல் ரயிலுக்குள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பென்சரில் பட்டன் அதை செட் பண்ணுறேங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் கார்ட் வந்து வெளியே வரணும். கைஸ் நான் ஏதோ தப்பு கைஸ், கொஞ்சம் மிஸ்டேக் நடந்துருச்சு. இல்லை வில்லேஜஸ் விட்ருவோம், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இந்த பக்கம் செய்ய வேண்டியதை அந்த பக்கம் செஞ்சு வச்சிட்டேன். அது கொஞ்சம் பிரச்சனை, என்ன பண்ணுன்னு தெரியலை. டிப்ரெஷன். சரி மறந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம இப்போ செஞ்சு காட்டுறோம். இப்போ இந்த பக்கம் நான் செஞ்சுட்டேன். எதுக்கு கிளாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் வில்லேஜஸ் உள்ளே வந்துட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. இது இப்போ நம்மளுக்கு இந்த பையன் இருக்கானா, இப்போ இந்த பட்டனை தட்டினோன்னா அவன் வெளியே வந்துடுவான், முடிஞ்சு. அவ்வளோதான், இவனுக்கு நம்ம டாட்டா காட்டலாம், இவனை நம்ம எங்கே வச்சு ஊரை சுற்றலாம் கைஸ். அதே மாதிரி எனக்கே தெரியாமல் என்ன ஒரு யூடியூபர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அதாவது ரியோ கேமிங், அவரோட பேஜ் தான். அவர் சர்வரில் விளையாடினேன், அந்த டைமில் என்னை ப்ரொமோட் பண்ணியிருந்தாருக்கு. அது நான் தான். எப்படி க்யூட்டாக இருக்கேன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. மறக்காமல் என்னையும் அவரையும் கூடிய சீக்கிரத்தில் 1K அடிக்க வைங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கட்டும். டாடா, see you.